ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் 1 pot பாஸ்தா ரெசிபி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக நறுக்கின இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இப்போது 1 கப்பு பாஸ்தாவை இதோட சேர்த்து நல்லா மசாலா ஒட்டி வர அளவுக்கு கிளறி கொடுத்துருங்க. 1 கப்பு பாஸ்தாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா நல்லா சூப்பராக கமன்னு பொலன்னு பாஸ்தா ரெடி ஆகிடும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.